நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மேக்ஸிமம் ஃப்ளோ. மேக்ஸிமம் ஃப்ளோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து த ஃபோர்ட் ஃபுல்கர்சன் அல்காரிதம் வந்து நம்ம யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து ஒரு நெட்ஒர்க்கில் எவ்வளோ வந்து அலோட் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் இந்த அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கிராஃப் வச்சு பார்த்துடலாம். ஸோ இது ஒரு நெட்ஒர்க் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக வந்து இதில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி 10, 5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஓகே, அந்த எட்ஜ் வழியாக எவ்வளோ மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வெயிட் வந்து 10, இங்கே 5, 7 அதுதான் வந்து மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து அந்த கிராஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ்னு ஒரு நோடு இருக்கும், தென் டீன்னு ஒரு நோடு இருக்கும். ஓகே, இது வந்து சிங்க்னு சொல்லுவாங்க. டீங்கிறது சிங்க், இது வந்து சோர்ஸ். ஓகே, இனிஷியலாக இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிகிற மாதிரி இருக்கும். இடையில இன்டர்மீடியேட் நோட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகே, இதுக்கு இடையில எவ்வளோ பாசிபிள் வந்து நம்ம ஃப்ளோ வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து செக் பண்ணணும். ஒன்று வந்து த ஃப்ளோ ஆன் அன் எட்ஜ் டசன் எக்ஸீட் த கிவன் கெப்பாசிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுலேருந்து ஏங்கிற ஒரு எட்ஜில் வந்து 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 5 தான். அதுக்கு அதிகமாக நம்ம அதில் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த ஃப்ளோ வந்து அந்த கெப்பாசிட்டியை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் 1. தென் இன்கமிங் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் ஃப்ளோ ஃபார் எவ்ரி வர்டெக்ஸ் எக்ஸப்ட் எஸ்என்டி. எஸ்ஐயும் டிஏயும் தவிர இப்போ ஏ இருக்கு, இன்னொரு வர்டெக்ஸ் பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 5 மேக்ஸிமம் ஃப்ளோன்னு இந்த டைரக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்ஸ்லேயும் வந்து 5 இருக்கணும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகே, இன்கமிங் ஃப்ளோவும் அவுட் கோயிங் ஃப்ளோவும் ஈக்குவலாக இருக்கும் எல்லா வேர்டெக்ஸ்க்கும் எக்ஸப்ட் எஸ் அண்ட் டி. தென் ரெசிடியல் கிராஃப் ஆஃப் அ ஃப்ளோ நெட்வொர்க் இஸ் அ கிராஃப் விச் இண்டிகேட்ஸ் அடிஷ்னல் பாசிபிள் ஃப்ளோ. அதான் வந்து ரெசிடியல் கிராஃப் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம ஏன்னு ஒரு இது இருக்கு, எஸ்ன்னு இருக்கு. ஓகே, இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகுது, தென் பிக்கு பாஸ் ஆகுது, அப்புறமா சிங்கில் போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10ன்னு வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து இப்போ 2ங்கிற ஒரு இதை வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2 யூஸ் பண்ணோமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் எவ்வளோ தான் இருக்கும், 8 பாஸ் பண்ணிக்கலாம் ரிமைனிங். அடுத்தது நம்ம வந்து 2/10. ஓகே, 2/10 வந்து யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2/10 யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பியிலேருந்து எஸ்ஸுக்கு வந்து 2/10 அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இதான் ரெசிடியல் கிராஃப் அப்படிங்கிறது விச் இண்டிகேட்ஸ் அடிஷ்னல் பாசிபிள் ஃப்ளோ. ஓகேவா, ஸோ அதில் இனி எவ்வளோ பாசிபிள் வந்து அதில் சென்ட் பண்ண முடியும். இப்போ 2/8 அப்படிங்கிறப்போ ரிமைனிங் 6 வந்து நம்ம 2/10 இருக்கு. ஸோ ரிமைனிங் 8 வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் வந்து என்னன்னா அந்த ரெசிடியல் கிராஃப் அப்படின்னு சொல்றது. ஓகே, அதில் இருக்கிற அந்த வேல்யூ எவ்ரி எட்ஜ் ஆஃப் அ ரெசிடியல் கிராஃப் ஹாஸ் அ வேல்யூ கால்ட் ரெசிடியல் கெப்பாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் கெப்பாசிட்டி ஆஃப் த எட்ஜ் மைனஸ் கரண்ட் ஃப்ளோ. ஓகே, அதை நம்ம கரண்ட் ஃப்ளோலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு கரண்ட்டாக வந்து நம்ம எல்லாத்துலேயும் எவ்வளோ சென்ட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி 2 வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினலாக வந்து 10 அதோட கெப்பாசிட்டி அதில் நம்ம 2 சென்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வந்து 8 அனுப்பலாம். ஓகே, ரிமைனிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத காட்டுறது தான் ரெசிடியல் கெப்பாசிட்டி. அதை ஷோ பண்ணுற அந்த கிராஃப் வந்து நம்ம ரெசிடியல் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மின் கட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா எஸ்ன்னு ஒரு சோர்ஸ் இருக்குது, ஏன்னு ஒரு வேர்டெக்ஸ், பின்னு ஒரு வேர்டெக்ஸ், தென் டீன்னு ஒரு வேர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு இதில் 10 நம்ம சென்ட் பண்ணலாம், இதில் 5 சென்ட் பண்ணலாம், இதில் 7 சென்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பாத் வழியாக ஒரு 10ங்கிறத சென்ட் பண்ண முடியுமா? பிகாஸ் இதில் 10 போயிடும், பட் ஏ டு பியில் 10 பாஸ் பண்ண முடியாது பிகாஸ் அதோட கெப்பாசிட்டியே 5 தான். நெக்ஸ்ட் இதுலேயும் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் நம்ம சேஃபராக பாஸ் பண்ண முடிகிறது எந்த வேல்யூ எடுப்போம் அப்படின்னா மினிமம் வேல்யூ தான். ஓகே, 5ங்கிறத தான் இந்த பாத்தில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ 5 வந்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ் டு ஏ 5 பாஸ் ஆயிரும், ஏ டு பியும் அதே 5 பாஸ் ஆயிரும், பி டு டியும் அந்த 5 வந்து பாஸ் ஆயிரும். ஸோ ப்ராப்ளம் வராது. ஓகே, தட் இஸ் த மினிமம் கட் அப்படின்னு சொல்றது பாட்டில் நெக் கெப்பாசிட்டி. ஓகே,
எது வந்து நம்ம மினிமமா சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறதா. இட்ஸ் அபவுட் ஃபைண்டிங் த வீக்கஸ்ட் லிங்க் இன் த நெட்வொர்க். தட் இஸ் இஃப் கட் வுட் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஃப்ரம் த ஃப்ளோ ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க். ஓகே, அதாவது எது வந்து நமக்கு மினிமம் வீக்கஸ்ட் அதுலேயே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதா. இதில் வந்து 10 சென்ட் பண்ணலாம், இதில் 5 சென்ட் பண்ணலாங்கிறப்போ 5 தான் மினிமம். ஓகே, தட் இஸ் வீக்கஸ்டாக இருக்கிறது. அதில் நம்ம எவ்வளோ சென்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம மின் கட்டாக எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஆக்மெண்ட் பாத் வந்து நம்ம 2 வேல வந்து பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நான் ஃபுல் ஃபார்வர்ட் எட்ஜ். இப்போ எஸ்ன்னு ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏன்னு ஒரு வேர்டெக்ஸ் இருக்கு, பின்னு ஒரு வேர்டெக்ஸ் இருக்கு, தென் டீன்னு ஒரு வேர்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த ஆக்மெண்ட் பார்த்து செலக்ட் பண்ணும்போது இப்போ இதில் வந்து 8 இருக்கு, இதில் 5 இருக்கு, 2 இருக்கு அப்படின்னா இது நான் ஃபுல் ஃபார்வர்ட் எட்ஜஸ். இந்த ஃபார்வர்ட் எட்ஜஸ் வந்து எப்படி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஓகே, இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 10ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இது வந்து ஃபுல்லாக இருக்கா, இல்லை, இதில் பேலன்ஸ் வந்து 2 இருக்கு, இதில் பேலன்ஸ் 5 நம்ம சென்ட் பண்ணிக்கலாம், இதில் பேலன்ஸ் 8 சென்ட் பண்ணிக்கலாங்கிறப்போ இதை நம்ம ஒரு பாத்தா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபுல் ஃபார்வர்ட் எட்ஜஸ். நெக்ஸ்ட் நான் எம்டி பேக்வர்ட் எட்ஜஸ். பேக்வர்ட் எட்ஜுங்கிறப்போ நமக்கு இப்போ ஏலேருந்து பி வந்து டோட்டல் 10 இருக்கு. ஓகே, நம்ம 5 வந்து ஃபார்வர்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்வேர்டுக்கு ரிமைனிங் 5 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் வந்து நான் எம்டி பேக்வேர்ட் எட்ஜஸ்ன்னு சொல்றது. பேக்வேர்ட் எட்ஜை நம்ம யூஸ் பண்ணலாம், அது நான் எம்டியா தட் இஸ் ஜீரோவா இல்லாம வேற வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து 2 வேஸ் நம்ம ஆக்மெண்ட் பார்த்து வந்து செலக்ட் பண்றதுக்கு. ஸோ எல்லாம் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அதில் நிறைய ரிப்பீட்டடாக வந்திருக்கு. சில இதில் மினிமல் மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ளோ இருக்கும் இந்த கிராஃபில் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. இனிஷியலாக நம்ம ஃப்ளோ எல்லாத்தையுமே 0 அப்படின்னு அசைன் பண்ணிக்கணும். ஓகே, 0 அப்படிங்கிறது ஃப்ளோவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இந்த 10 அப்படிங்கிறது கெப்பாசிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, எவ்வளோ கெப்பாசிட்டி இதில் பாஸ் பண்ணிக்கலாம், பட் கரண்ட் ஃப்ளோ வந்து 0. இனிஷியலாக நம்ம எதுவுமே ஃப்ளோ எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ அதனால இனிஷியலாக ஃப்ளோ வந்து 0வா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாத் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரெசிடியல் கிராஃப் அப்படிங்கிறது என்னது, எவ்வளோ அதில் நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறது தான். இப்போ இனிஷியலாக வந்து 10 ஃப்ளோ 0னால நமக்கு 10 அப்படியே இருக்குது, 5 அப்படியே இருக்குது, 7ம் அப்படியே இருக்குது, 2 இருக்குது, 8 இருக்குது, தென் இதுலேயும் 8 இருக்குது, 10 இருக்குது, 8 இருக்குது. ஓகே, அதான் வந்துட்டு நம்ம இனிஷியலாக யூஸ் பண்ணுற ரெசிடியல் கிராஃப். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாத் வந்து இந்த ரெசிடியல் கிராஃப்ல இருந்து செலக்ட் பண்ணுறோம். நமக்கு எஸ்ல ஸ்டார்ட் பண்ணி டீல முடியணும். ஸோ எஸ் ஏ பி டீன்னு நான் ஒரு பாத் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத் வந்து எஸ்ஏபிடின்னு எடுக்கிறேன். எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்ல இருந்து ஏ போயிட்டு பில இருந்து டி போய் முடியணும். ஸோ இந்த பாத்துல யார் வீக்கஸ்ட், தட் இஸ் மினிமம் கட் யார் அப்படின்னா 5 இப்படிதானே. ஸோ அந்த 5 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃப்ளோ ஈக்குவல் டு 5ன்னு இனிஷியலாக செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து நம்ம 5/10, 5/5, 5/7 அப்படின்னு இதை மாற்றிக்கிறோம். மற்ற இதெல்லாம் எந்த சேஞ்சஸுமே வராது. இதில் இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 5 வந்து ரிமைனிங் பேலன்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இதில் 0, இதுக்கு மேலே இந்த பாத் வழியாக நம்ம எதுவும் சென்ட் பண்ண முடியாது, அதோட கெப்பாசிட்டி முடிஞ்சிருச்சு. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வரைக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் நம்ம இந்த ஏ டு பிங்கிற பாத்தை வந்து நம்ம ஃபார்வர்டு பாத்தை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃப்ளோ வந்து டீல வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 5 வந்திருக்கு இல்லையா. அந்த இடத்துல நம்ம 5 தானே சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் டீல வந்து சேர்ந்திருக்க ஃப்ளோ வந்து 5. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்து வந்து நம்ம எஸ்ல இருந்து சி, சில இருந்து டி, டி டு டி இப்படி செலக்ட் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ இந்த பாத்தில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ வந்து இந்த 8 எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதில் நம்ம மின் கட்டு கண்டுபிடிக்கணும்னா யார் எடுத்துப்போம், நம்ம 8 தான் வந்து இதில் மினிமம். 8, 10, 10ங்கிறப்போ இதுதான் மினிமம். ஸோ நம்ம இதில் 8ல் 8 வந்து சென்ட் பண்ணுறோம் எல்லாத்துலேயும். ஓகே, இதில் 8க்கு 8 ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டோம்.
ஸோ ரிமைனிங் வந்து 0 தான் இருக்கும். இதில் ரிமைனிங் ஒரு 2 சென்ட் பண்ணிக்கலாம் இந்த பாத் வழியா. இதுலேயும் ரிமைனிங் ஒரு 2 சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல நமக்கு 0 தான் இருந்துச்சு இல்லையா ப்ரீவியஸ் இதுபடி. நெக்ஸ்ட் வந்து இதில் ரிமைனிங் 5 இருக்கு. இதில் ரிமைனிங் பி டு டிலையும் 2 இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம இந்த பாத் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பாத்தும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி எவ்வளோ சென்ட் பண்ணோம்? 5 சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 8 சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டீக்கு வந்திருக்க ஓவர்ஃப்ளோ எவ்வளவு? 13 வந்து இந்த இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, வேற ஏதாச்சும் பார்த்துருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த பார்த்து மறுபடி எடுத்தோம் அப்படின்னா இங்கே சென்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இதோட கெப்பாசிட்டி 0 ஆயிருச்சு. இதுக்கு மேலே இதில் நம்ம எதுவும் சென்ட் பண்ண முடியாது. இந்த பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு இதுலேயும் 0 ஆயிருச்சு. நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து எந்த பார்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இது 0 ஆயிருச்சு, இது 0 ஆயிருச்சு. ஓகே, இங்கே எவ்வளோ இருக்கு அப்படின்னா இதில் 2 இருக்கு பேலன்ஸ், இங்கே 2 இருக்கு, இதுலேயும் 2 இருக்கு. ஓகே, இதில் எவ்வளோ இருந்துச்சு? S2A பேலன்ஸ் 5 இருக்கு. ஓகே, ரிமைனிங் 5 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் சேம் ஆஸ் யூஷுவல் தான் இருக்கு. இப்போ நம்ம எந்த பாத் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ S2A, A to C. ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ண இருக்க பாத் வந்து SAC, தென் DT. இந்த பாத் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பாத் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு ரிமைனிங் 5 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இதில் எல்லாமே 2 தான் இருக்கு. ஸோ மினிமம் கட் அப்படின்னா நம்ம 2வை வந்து சேஃபர் சைடுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 5ல் நம்ம 2 யூஸ் பண்ண போகிறோம். இதில் 2லேயும் 2 யூஸ் பண்ணியாச்சு, இதுலேயும் ரிமைனிங் 2க்குள்ளே 2 யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதில் பேலன்ஸ் வந்து இப்போ நமக்கு 3 அவைலபிளாக இருக்கும். இங்கே 0 ஆயிருச்சு, இதில் 2 இருக்கும், இதுவும் 0, இதுவும் 0வா ஆயிருச்சு. ஓகே, இப்போ 2 பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ளோ எவ்வளவா இருக்கு? டோட்டல் ஃப்ளோ டீல 13, இப்போ உள்ள 2வையும் சேர்த்தோம் அப்படின்னா 15 வந்திருக்கு. வேற ஏதாச்சும் பார்த்துருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எஸ்ல இருந்து நீங்க வந்தோம் அப்படின்னா ஏல இருந்து மறுபடியும் ப்ரொசீட் பண்ண முடியாது, இங்க இருந்தும் ப்ரொசீட் பண்ணி போக முடியாது. ஸோ சோர்ஸ்ல இருந்து நமக்கு வேற எந்த பாத்துமே இல்லைங்கிறப்போ நமக்கு 3 பார்ட்ஸ் தான் வந்து அவைலபிள் பார்த்தா இருந்தது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா SA BT சூஸ் பண்ணோம், அடுத்து SC DT சூஸ் பண்ணோம், தேர்ட் ஒன் வந்து SAC DT வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இது 3 பார்த்தும் தான் ஆக்மெண்டல் பாத். அதோட மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோன்னு கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா 15 ஆன்சர் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி சிம்பிள் கிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு இதில் நமக்கு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் ஃபுல்லாக இருக்குது. டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் மேக்ஸிமம் ஃப்ளோ ஸ்டார் எட்ஜ். சப்போஸ் வந்து இதில் நம்ம எட்மான்ஸ் கார்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம BFS யூஸ் பண்ணுவோம். ஃபோக் ஃபல்கமன் இம்ப்ளிமெண்டேஷனோட ஒரு வேரியேஷன் தான். அதில் BFS யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எட்மான்ஸ் கார்ப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் VE ஸ்கொயராக வந்து மாறிடும், நமக்கு ரெடியூஸ் ஆயிரும் வர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கான சில அல்காரிதம்ஸ் வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்ட் ஃபல்கர்சன் அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, சரி வர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி, தென் வந்து எட்மார் கார்ப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி, தென் டிக்னிக்ஸ் அல்காரிதம் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, புஷ் ரீலேபிள் அல்காரிதம் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்லின்ஸ் அல்காரிதம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து மெயினாக கேட்குற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னா ஃபைண்டிங் வேர்டெக்ஸ் டிஸ்ஜாயின்ட் பார்ட், ஃப்ளோ வித் மல்டிபிள் சோர்சஸ் அண்ட் மல்டிபிள் சிங்க். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம சிலபஸ் படி parallel algorithm ஃபார் சர்ச்சிங், merging அண்ட் சார்ட்டிங். parallel sorting algorithmsல வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா odd even transposition sort, தென் merge, parallel merge sort, hyper quick sort. இதெல்லாம் வந்து merge sort, quick sortோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
தட் இஸ் வந்து நம்ம லீனியரா பண்றத விட பேரலலா பண்ணோம் அப்படின்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆட் ஈவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் பபிள் சார்ட்டோட இதுதான். ஓகே, இதெல்லாம் வந்து மெர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது நேம்ல இருந்தே நம்ம மெர்ஜ் சார்ட்டோட வெர்ஷன் கண்டுபிடிக்கலாம். குயிக் சார்ட்டுங்கிறது அதோட வெர்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆட் ஈவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது பபிள் சார்ட்டோட ஒரு வேரியேஷன் தான். இதுல வந்து நம்ம பேரலலா வந்து அதை ஆக்சுவலா வந்து பபிள் சார்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் இது வந்து ஒரு 6 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணுவோம், இப்படி 1 பை 1 கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆட் ஈவன் டிரான்ஸ்பொசிஷன்ல வந்து பேரலலா நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆட் பொசிஷன்ஸ் எல்லாம் ஒரு இதில் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இதில் ஈவன் பொசிஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி பேரலலாக பண்ணுறது தான் வந்துட்டு ஆட் ஈவன் டிரான்ஸ்பொசிஷனுங்கிறது. தென் வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. பேரலல் மெர்ஜ் வந்து அதே மாதிரி தான் பேரலலாக பண்ணுறது, பேரலலிசம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என் லாக் என். ஓகே, லாக் என்னா இருக்கும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என். தென் ஹைப்பர் குயிக் சார்ட் அப்படிங்கிறதும் அதோட குயிக் சார்ட்டோட ஒரு வெர்ஷன் தான். அதோட ஸ்டெப்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதை குயிக் சார்ட்டை பொறுத்தவரையில் தியரிட்டிக்கலாக தான் சேமாக தான் இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பேரலாக நம்ம பண்ணும்போது. பட் தியரிட்டிக்கலாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேரலல் சர்ச் அல்காரிதம்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த டிவைட் அண்ட் கான்குவர், டிஎஃப்எஸ், பிஎஃப்எஸ், பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டிஸும் இதில் இருக்குது. ப்ரீவியஸாக கொடுத்துருப்பேன் டிவைட் அண்ட் கான்குவர். தட் இஸ் டிவைட் அண்ட் கான்குவர்னா பைனரி சர்ச் தான். பேரலல் சர்ச்சுங்கிறப்பவே நமக்கு பைனரி சர்ச் தான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி நம்ம அல்காரிதம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். பிஎஃப்எஸோடது மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் தனியாக, அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காம்ப்ளெக்சிட்டிஸ் ஃபுல்லாகவே ஒரு தனி பிடிஎஃபாக வந்து மர்ஜ் பண்ணி பார்க்கலாம். தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேரலல் மர்ஜ் அல்காரிதம்ஸ் என்னென்ன அப்படின்னா பேரலல் மெர்ஜ் அல்காரிதம், தென் மல்டிவே பேரலல் மெர்ஜிங், ஆட் ஈவன் மர்ஜ். ஓகே, இதுவும் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. The next is approximation algorithm. Approximation algorithm அப்படின்னா that is a way of dealing with NP completeness. That is நான் பாலினாமியலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத கேரண்டி கிடையாது. The goal of approximation algorithm is to come close as possible as optimal solution. எவ்வளோ வந்து நமக்கு பெஸ்ட் சொல்யூஷனுக்கு பக்கத்தில் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அதான் அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் சொல்கிறது. பட் இன் பாலினாமியல் டைம், ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிலேட்டட் டு பெஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். Such algorithms are called approximation algorithms or heuristic algorithms. அது ஒரு இன்னொரு நேம் இருக்கு. Then examples of approximation algorithm பார்த்தோம் அப்படின்னா vertex cover algorithm. Vertex cover algorithmனா vertex cover with fewest vertices இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறதா vertex cover algorithm. அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாக்ட் அல்காரிதம், அல்தோ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து என்பி கம்ப்ளீட், தட் இஸ் நான் பாலினாமியல் டைமில் வந்து இதை முடிக்க முடியாதுன்னு இருந்தாலும் இட் கேன் பி சால்வ்ட் இன் பாலினாமியல் டைம். எந்த மாதிரி டைப் ஆஃப் கிராஃபில் அப்படின்னா பைபேரிடைட்டும் தென் வந்து ட்ரீ கிராஃப்லேயும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் பாலினாமியல் டைமில். தென் செட் கவர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது திஸ் இஸ் அன் ஆப்டிமைசேஷன் ஆஃப் ப்ராப்ளம் தட் மாடல்ஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் that requires resources to be allocated. எந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்து ரிசோர்ஸஸ் தேவைப்படுதோ, ரிசோர்ஸ் அலோகேஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து செட் கவர் ப்ராப்ளம். இங்கே வந்து நம்ம அல்காரிதமிக் அப்ராக்சிமேஷன் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் NM. தென் ட்ராவலிங் சேல்ஸ் பர்சன் ப்ராப்ளம் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம ஒரு பெஸ்ட் ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதா. ட்ராவலிங் சேல்ஸ் பர்சன்னா ஒரு சோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிட்டிஸாக கவர் பண்ணிவிட்டு திருப்பியும் அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அதே வரும். ஸோ அது வந்து ஒரு சைக்கிள். அதை வந்து எவ்வளோ குயிக்காக ஷார்ட்டாக பண்ணுறதும் கண்டுபிடிக்கிறதான் சேல்ஸ்மேன் பர்சன் ப்ராப்ளம். அது வந்து அப்ராக்சிமேஷன் அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதுதான் n பவர் n cube, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n ஸ்கொயர். தென் சப்செட் சப்ராப்ளம் அப்படிங்கிறது ப்ராப்ளம் டு ஃபைண்ட் அ சப்செட் ஆஃப் ஹோல் சம் இஸ் as large as possible.
ஒரு டார்கெட் வேல்யூ நமக்கு குடுத்துட்டாங்க அப்டின்னா, ஒரு 50 அப்டின்னா, அதுக்கு முன்னாடி 49 ஆர் 48 அந்த மாதிரி ஒரு சம் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து சப்செட் சம் ப்ராப்ளம். இதோட டைம் பார்த்தீங்க அப்டின்னா, n அண்ட் np nங்கிறது நம்பர் ஆஃப் இன்புட், pங்கிறது நம்பர் ஆஃப் ப்ராசஸிங் யூனிட்ஸ். தென் ரேண்டமைஸ்ட் அல்காரிதம். ரேண்டமைஸ்ட் அல்காரிதம் பார்த்தோம் அப்டின்னா, இதில நம்ம ரேண்டமா வந்து சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குயிக் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம பிவோட் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணும்போது, ரேண்டமா சூஸ் பண்ணி, பட் வந்து அது வொர்ஸ்ட் கேஸ அவாய்ட் பண்ற மாரி ஒரு பேட்டர்ன்ல நம்ம சூஸ் பண்ணோம். தட் இஸ் ரேண்டமைஸ்ட் அல்காரிதம் அப்டின்னு சொல்றது. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்டின்னா, ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட் அல்காரிதம். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். வொர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி குடுத்துருக்காங்க. தென் கார்கஸ் மினிமஸ் கட் அல்காரிதம். இதுக்கு வந்து E into V power 2. Okay, space complexity order of E plus V. Fisher-Yates shuffle algorithmக்கு time complexity order of n and space வந்து order of 1. Then they are designed in two common forms, Las Vegas and Monte Carlo அப்படின்ட்டு 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. லாஸ் வேகாஸ்ல எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு ரேண்டமைஸ்ட் அல்காரிதம்ல வந்து இதுல நமக்கு இன்கரெக்ட் அவுட்புட் வந்து வரவே வராது. ஓகே, எப்பவுமே கரெக்ட் அவுட்புட் தான் வரும். பட் இங்க டைம் கான்ஸ்ட்ரெயினை வந்து நம்ம ஒரு ரேண்டம் வேரியபிளா வச்சிருப்போம். ஒரு ஃபிக்ஸ்டு டைம் கான்ஸ்ட்ரெயின்னு வந்து கிடையாது. ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு கரெக்டான அவுட்புட் தான் கிடைக்கணும். டைம் வந்து எவ்வளோனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதான் லாஸ் வேகாஸ். அதோட எக்ஸாம்பிள் வந்து ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட் அல்காரிதம். தென் மாண்டி கார்லோ அப்படிங்கிறது, இதில் நம்ம வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின், ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே அதை முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து மாண்டி கார்லோ. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் மேட்ச் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏபிசிடி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து ஏ பி டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வர்றது தான் லாஸ் வேகாஸ் அப்படின்னு சொல்கிறது. பட் மாண்டே கார்லோல எந்த பாயிண்டில் நமக்கு வந்துச்சோ அதுலேருந்து ஜஸ்ட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுறது தான் வந்து மாண்டே கார்லோ அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் ரீஸ்டார்ட்ஸ் த அல்காரிதம் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். தஸ் வந்து இது வந்து டைம் சேவிங்காக இருக்கும். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கார்கஸ் மினிமம் கட் அல்காரிதம். அதோட யூனிட் 4 வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.